Hello guys, welcome to my channel. என் பேரு JAICY Victoria. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ஒரு பிகினருக்கு தேவைப்படுற ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் கிட் வந்து நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அண்ட் எவ்ரிடே பேசிஸ்க்கு மேக்கப் போடுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் வேணும் அப்படின்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஒரு பிகினருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் ப்ரைமர்லேருந்து கடைசி ஸ்டெப் லிப்ஸ்டிக் வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த பவுச்சுக்கு நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுச்சுக்குள்ள தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டெப்லேருந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரைமர், அடுத்தது வந்துட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு காமிச்சிடுறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு இன்சைட்டோட இந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து காமிக்க போகிறேன். இந்த ப்ரைமர் வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிடும் அண்ட் எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும். பேசிக்காக சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இது வந்துட்டு உங்களுக்கு போர்ஸ் இருந்தால் கூட போர்ஸை நல்லா பிளர் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் அண்ட் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் காமிக்க போகிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் எதுவும் காமிக்க போகிறது இல்லை. பிகாஸ் டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் போட்டு அப்புறம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அப்புறம் வந்துட்டு கன்சீலர் போட்டு அப்புறம் அதை பவுடர் வச்சு செட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட பேஸ் லைட் வெயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ரெகுலர் பேசிஸ்க்கு. ஸோ நான் வந்துட்டு டெய்லி மேக்கப் போட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு டெய்லிலாம் மேக்கப் போட்டு வெளியே போகிறது கிடையாது. ஒரு வேளை நான் மேக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கன்சீலர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு மேக்கப் போட்டு போகிறோம்னா அது வந்துட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால நான் வந்துட்டு இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டர் எதுவும் காமிக்க போகிறது இல்லை, டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு நான் மேபிளினோட இந்த ஃபவுண்டேஷன் காமிக்க போகிறேன். என்னோட ஷேட் வந்துட்டு 340 கேப்பச்சினோ. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு அல்டிமேட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன். ஓகேவா? யாராக இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது மேக்கப் போட்டுக்கிறாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பீப்புள். நானுமே அப்படி தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனும் இது தான் அண்ட் இது வந்துட்டு என்னோட மூணாவது இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்குது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும். நான் வந்துட்டு வீடியோஸ்க்கு மேக்கப் போட்டு உட்காடுறேன் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நான் கன்சீலருக்கு ஃபிட்மியோட இந்த கன்சீலர் காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு 40 கேரமல். இது வந்துட்டு என்னோட ஹைலைட்டிங் ஷேட். இதோட ஃபார்முலாவும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு க்ரீஸ் ஆகாது, பட்ஜ் ஆகாது, எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். ஸோ சில பேர் அவங்களோட மேக்கப் டெக்னிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போட்டுட்டு அவங்களோட ஷேட் கன்சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் போடுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் என்னோட ஹெவி மேக்கப்புக்கு கூட அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆரஞ்சு போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் போடுவேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஷேட் கன்சீலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்துட்டு வாங்கிக்கலாம். உங்களோட ஷேட் கன்சீலர் ஒன்று அண்ட் உங்களுக்கு ஹைலைட்டிங் கன்சீலர் ஒன்று அப்படின்ற மாதிரி 2 கன்சீலர் நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஒருவேளை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால். ஓகேவா? ஸோ கன்சீலருக்கு இது. ஸோ அடுத்து வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ க்ரீம் ப்ராடக்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு பவுடர் ப்ராடக்ட் வேணும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் காமிக்க போகிறேன். காம்பேக்டுக்கு வந்துட்டு நான் இந்த ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு டாஃபி. என்னோட ஷேட் வந்துட்டு டாஃபி. இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 225 நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஆஃபர் போக 199 சம்டைம்ஸ் 150க்கு கூட இது வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஆஃபரில். இதோட ஃபார்முலாவும் வந்துட்டு உங்களுக்கு லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் ஃபவுண்டேஷன்லாம் வேண்டாம், எனக்கு பவுடர் மட்டுமே போதும் அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்து. ஸோ அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு ஐஷேடோ காமிக்கிறேன். ஐஷேடோ பேலட்க்கு என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு நிக்காகேயோட இந்த 9 கலர் ஐஷேடோ பேலட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு மார்ஸோட இந்த ஐஷேடோ பேலட். ஓகேவா?
இந்த ரெண்டுமே தான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நிக்காக்கேயோட இந்த ஐஷேடோ பேலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ்க்கு வந்துட்டு கிடைக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ட்ஸ்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஸ்பைஸ் அப்படின்ற வேரியன்ட். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 மேட் ஷேட்ஸ் இருக்குது அண்ட் 4 ஷிம்மர் ஷேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு மேட் ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபால் அவுட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் மற்றபடி ஒரு டீசெண்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐஷேடோ பேலட் இது. அண்ட் மார்ஸோட இந்த ஐஷேடோ பேலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேட்ஸும் இருக்குது ஷிம்மர்ஸும் இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்க. உங்களுக்கு எவ்ரிடே யூஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌன்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பிங்க் இருக்குது, பிளாக் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேலட் நீங்கள் வாங்கினீங்கன்னா. அண்ட் இதோட ப்ரைஸும் வந்துட்டு 300 கிட்ட தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு 300க்கு 9 கலர்ஸ் வருது. அண்ட் இது வந்துட்டு 300 or 350 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 ஷேட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேலட் கூட நம்ம கம்பேரிசன் பார்த்தோம்னா இது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பேலட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 03 அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஐஷேடோ பேலட். ஸோ ஐஷேடோவுக்கு வந்துட்டு இதுதான். அடுத்து வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்துடலாம். ஐப்ரோஸ் வந்துட்டு நான் இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் காமிக்க போகிறேன். இந்த கிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பூலி அண்ட் அந்த ப்ரஷ்ஷு, அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. பின்னாடி வந்துட்டு ஸ்பூலி இருக்குது, முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் வந்து குட்டியாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு ட்வீசர்ஸும் வந்துட்டு உள்ளே இருக்கும். பட் அதை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் இருக்குது, அப்புறம் வேக்ஸ் இருக்குது செட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு வருது. இது நான் வாங்கி 1 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே அது வந்துட்டு காலி ஆகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு வந்துட்டு இதை வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படி இல்லை இதை விடவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ்க்ளரோட ஐப்ரோ பென்சில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்ஸோட ஐப்ரோ பென்சில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பென்சில் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்துட்டு பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஐப்ரோஸ்க்கு. பட் இப்போ வந்துட்டு எனக்கு இதுதான், இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் மஸ்காரா காமிக்க போகிறேன். மஸ்காரா வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து காமிக்கிறேன். இந்த மஸ்காரா வந்துட்டு உங்களுக்கு வாஷபிள் மஸ்காரா. அண்ட் நீங்கள் வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு மஸ்காரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷபிள் மஸ்காரா வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க. வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா டெய்லி லேஷஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்துட்டு லேஷஸ்க்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வந்துடும். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கே. அதனாலே எப்போவுமே நான் வாஷபிள் மஸ்காரா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த மஸ்காரா உங்களோட லேஷஸை நல்லா வந்துட்டு லென்த்தன் பண்ணி காமிக்கும். இந்த மஸ்காரா வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்துட்டு வாஷபிள் மஸ்காரா தான். பட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்மட்ஜ் ஆகிற ப்ராப்ளம்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ மஸ்காராக்கு வந்துட்டு இது. ஸோ அடுத்து வந்துட்டு காஜலுக்கு வந்துட்டு நான் சுகரோட இந்த கோல் ஆஃப் ஆனர் காஜல் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த காஜல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்மட்ஜ் ஆகாது அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலையில் அப்ளை பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஆன் பிளேஸ் அப்படியே கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷனும் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பெஸ்ட்டான காஜல் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் காஜல் பற்றி நான் பேசும்போது கண்டிப்பாக இந்த காஜல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஃபேஸஸ் கனடாவோட இந்த அல்டைம் ப்ரோ காஜல் வந்துட்டு என்னோட அல்டிமேட் ஃபேவரட். சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸி தான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ் இதோட எம்ஆர்பி. பட் இது வந்துட்டு வர்த் இட். நம்ம கொடுக்குற பைசாவுக்கு வந்து இது வர்த்தாக இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த காஜல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோவில் இந்த காஜல் பற்றி இதோட பெருமை புகழை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஜல் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஐலைனருக்கு வந்துட்டு Forever 52ஓட இந்த ஐலைனர் காமிக்க போகிறேன். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ் ஐலைனர், செம்மையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்மட்ஜ் ஆகாது அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ஐலைனர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த ப்ளஷ்ஷு, கான்டோர், அதுக்கப்புறம் ஹைலைட்டர், இந்த 3 விஷயத்துக்கு வந்துட்டு சுகரோட இந்த கான்டோர் டிஃபோர்ஸ் பேலட் வந்து காமிக்க போகிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த 3மே வந்துட்டு வந்துடுது. ஓகேவா? பட் என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கான்டோர் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது.
ஏன்னா வந்துட்டு ரொம்ப லைட் ஷேடில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐஷேடோ பேலட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஷேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து உங்கள் கான்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஷ் வந்துட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஐஷேடோ பேலட்லேருந்து ப்ளஷ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோரல் ஷேட் யூஸ் பண்ணலாம், இந்த பிங்கே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹைலைட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஷேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐஷேடோ பேலட் வந்துட்டு உங்களுக்கு 4-in-1 பர்பஸில் வந்துட்டு முடிஞ்சிடும். ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ்ஷு, கான்டோர், ஹைலைட்டர் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே பேலட்டில் முடிஞ்சிடும். ஸோ ஒன்று இது வாங்குறதுனா இது வாங்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட ஐஷேடோ பேலட்லேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஹைலைட்டர் காமிக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்துட்டு இந்த மார்ஸோட ஹைலைட்டர் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஷேட் பர்டிகுலராக எதுவும் போடல, கோல்டு அப்படின்னு மட்டும் இங்கே போட்டிருக்கு. மேபி ஷேடோட நேமே கோல்டு அப்படின்ட்டு இருக்கலாம். இப்படி தான் இருக்குது இந்த ஹைலைட்டர் பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதுதான் ஹைலைட்டர். நல்லா வந்துட்டு உங்களுக்கு சட்டிலான லுக் கொடுக்கும் இது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஹைலைட்டர் சூஸ் பண்ணலாம். அப்படி இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்விஸ் பியூட்டியில் கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கடைசியாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம்க்கு வந்தாச்சு, லிப்ஸ்டிக் பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்துட்டு யாருனா லிப்ஸ்டிக் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு சொல்கிற ஒரே ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஷேட் வந்துட்டு விருப்பமோ அது நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதோட மேட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் இருக்கிற எல்லா ஷேடுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு சூட் ஆகிற ஷேட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஷேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவ் எக்ஸ்டசி அப்படின்ற இந்த ஷேட் பிடிக்கும், நியூட் ஷேட் இது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ, அது வந்துட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஷேடாக இருக்கும். ஒயின் டச், இந்த மூணும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா, இது வந்துட்டு உங்களுக்கு 295 ருபீஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆஃபர் டைமில் இதை விடவும் உங்களுக்கு அஃபோர்டபுளாகவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆயில் பட்டுச்சுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் அழிஞ்சிரும். ஓகேவா, ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் மற்றபடி ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் இது. இதுக்கப்புறம் இதுவும் நான் காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்துட்டு மேப்ளினோட சூப்பர்ஸ்டே மேட்டிங் லிப்ஸ்டிக். ஓகேவா, இதோட ஷேட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஷேட் வந்துட்டு ப்ரொடெக்டர். இது வந்துட்டு நான் மேக்ஸிமம் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதை விட லிப் லைனராக யூஸ் பண்ணது தான் அதிகம். செம்மையாக இருக்கும் இது. அண்ட் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டா கூட இது அழியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் ப்ரைஸி தான் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் இது வந்துட்டு இந்த ஒரு ஷேட் மட்டும் நீங்கள் வந்துட்டு மேபி வாங்கி வச்சுக்கலாம் லிப் லைனராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட 2 மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் அப்படின்னா இது 2 தான். ஸோ அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு அப்படின்ட்டு நினைக்கிறேன். எதெல்லாம் வந்துட்டு விட்டு போயிருக்கா, எல்லாமே வந்து காமிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அஃபோர்டபுளை விட நல்ல குவாலிட்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு எதனா உங்களுக்கு பார்க்கணும் அண்ட் எதனா சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணிவிடுவோம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.